தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். சரஸ்வதி பூஜை. சுவாசம் டிவி நேயர்களுக்கு இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சரஸ்வதி அப்படின்னு சொன்னாலே தியானி, மிகப்பெரிய ஞானம் உடையவள். அவரிடமிருந்து நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரஸ்வதி பூஜை என்று புத்தகங்கள் எல்லாமே வைத்து என்ன செய்வோம்னா பூஜைகள் செய்வோம். ஆயுத பூஜை சொல்லும்போது ஆயுதங்கள் வைப்போம். இது நன்றி உணர்த்தும் நாள். நமக்கு அந்த புத்தகங்கள் ஞானத்தை கொடுப்பவளான சரஸ்வதிக்கு நன்றி செலுத்தும் நாள். ஆயுதங்கள்னு சொல்லும்பொழுது வருடம் முழுவதும் அந்த ஆயுதங்கள் கம்பெனிகளாகட்டும் விவசாயிகளாகட்டும் அந்த ஆயுதங்கள் நமக்கு பல வழிகளில் உபயோகப்படுத்துகின்றன. அந்த ஆயுதத்தை வைத்து நாம் அதற்கும் உணர்வு உண்டு, அதனிடமும் இறைத்தன்மை உண்டு. அந்த ஆயுதங்கள் எல்லாமே நமக்காக நல்ல ஒரு பயனை கொடுத்தது. அதனால் இந்த ஆயுதங்களை வைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் கம்பெனிகளில் எல்லா இடத்திலும் ஆயுத பூஜை கொண்டாடுவார்கள். அதனால் அது என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் அப்படின்னா, வெள்ளை தாமரையில அந்த பூவில கூட ஞானம் இருக்கு. சரஸ்வதி அங்கே இருக்கிறாள். வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் அப்படிமா. வீணை அப்படின்னு சொன்னா அதிலிருந்து வரும் நாதத்தில் கூட அந்த இறை சக்தி இருக்கிறது. அப்போ என்ன யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றிலும் இறை ஸ்வரூபம், எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருக்கிறது. அந்த நவராத்திரி ஞான நவராத்திரி. இதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நவராத்திரி தியான நவராத்திரி, ஞான நவராத்திரி. இப்போ ஒரு நல்ல ஒரு பாடல் வரும். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாம் நல்ல முறையில் தியானம் செய்வோம். சரஸ்வதியின் ஞானத்தை பெறுவோம். கிரேட் மாஸ்டர் சரஸ்வதி மிகப்பெரிய ஒரு தியானி. நன்றி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை, கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்து போதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்து போதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக தூட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். மாதத்தின் குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். மாதத்தின் குரல் பாட்டில் இருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள். கீதம் பாடும் குயிலின் குரலை, கீதம் பாடும் குயிலின் குரலை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்.
ஒலியில் இருப்பாய்.